வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து நெய் சாதம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. கேரளாவில் பிளாச்சோறுன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சம் அண்டிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, 100 ml நெய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி 1.5 கிளாஸ் அளவு ஊற வச்சுருக்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் நெய்யை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிசத்தை ஆட் பண்ணிடலாம். 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம். தாளிசம் கொஞ்சம் பொரியட்டும். தாளிசம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் வெங்காயம், முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், முந்திரி பருப்பு போட்டு ஆட் பண்ணிட்டோம். நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் பால் எதுவும் எடுத்து ஊற்றாம தான் பொங்க போகிறோம். சிலர் தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க. ஆனால் அது கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்கும். நெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம நார்மலாக எப்படி செய்கிறேன்னு கொஞ்சம் பாருங்கள். நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச ரெசிபி. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு தடவை நல்ல வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்ல ஒரு தடவை வதக்கிட்டோம். இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதில் வேற எதுவும் மசாலா பொருள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நெய் சாதம் நல்ல எம்டி குஸ்கா மாதிரி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு போட்டாச்சு. இப்போ நல்ல இந்த வெங்காயம், தக்காளி மட்டும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 3 கிளாஸ் ஊற்றாமல் 2.5 கிளாஸ் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இந்த தண்ணி வந்து ஒரு தடவை கொதிக்கட்டும். கொதிச்சு அதுக்கப்புறம் அரிசி போட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக நெய் சாதம் கிடைக்கும். நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக இந்த நேரத்தில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த நேரத்தில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு 2 விசில் வரட்டும். பாருங்கள், நம்மளோட நெய் சாதம் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு லைட்டுக்கு மாற்றி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட நெய் சாதம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தொட்டுக்க சிக்கன் மிளகு கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் சிக்கன் மிளகு கிரேவி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.